நண்பர்களே, நான் ரொம்ப நாளா வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்த ஒரு பொருள், அதுவும் இப்படி அன்எக்ஸ்பெக்டடா காசு கிடைக்கும்னு நான் நினைச்சே பார்க்கல. அதுவும் கம்மியான விலைக்கே வாங்கியிருக்கேன். அது என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா? வாங்க பாப்போம். ஷாப்பிங் சொன்னது எங்க இருந்து இவ்வளவு ஸ்பீடு வருதுன்னு தெரியல. சீக்கிரமாவே நானும் பசங்களுமே கிளம்பிட்டோம். இந்த ஒரு பொருளை நான் ரொம்ப நாளா வாங்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். ஆனா சரி, இது இப்போ வாங்க வேண்டாம், அப்புறமா வாங்கலாம் அப்படின்னு விட்டுட்டே இருந்தேன். இப்போதான் சரி, காசு வந்துட்டு போய் உடனே வாங்கிடுவோம், வச்சுட்டே இருந்தா கண்டிப்பா வேற எதுக்காக தான் நம்ம செலவு பண்ணுவோம், அதனால இந்த பொருளை வாங்கிடலாமேன்னு டக்குன்னு கிளம்பிட்டோம். நாங்க டக்குன்னு கிளம்பி எங்க வந்திருக்கோம்னா, நாங்க வள்ளியூர்ல இருக்கிற டார்லிங் ஷோரூம் தான் வந்து இருக்கோம். நாங்க இங்கதான் பொருளை வாங்க வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் நாங்க இங்க வர்றதுக்கான காரணம், எங்க பட்ஜெட்டுக்குள்ள நாங்க வாங்கணும்னு நினைச்ச பொருளை எங்களால வாங்க முடியும், அதுக்காகத்தான். அது இல்லாம எங்களுக்கு தெரிஞ்சவங்களும் இங்க ஒர்க் பண்றாங்க. சரி, தெரிஞ்சவங்க இருக்காங்க, நமக்கு எதுவும் டவுட் இருந்தாலும் கிளியரா சொல்லி தருவாங்க அப்படிங்கறதுல தான் போனோம். நாங்க போனதும் நல்ல அழகா வெல்கம் பண்ணி என்ன வேணும்னு கேட்டாங்க. நாங்க எங்க வீட்டுக்கு என்ன பொருள் வாங்க வந்திருக்கோம்னா, மிக்சி தான் வாங்க வந்திருக்கோம். ஏன்னா என்கிட்ட இருக்கிற மிக்சி கொஞ்சம் அரைக்கும்னா நல்லா அரைக்காது. இஞ்சி பேஸ்ட் எதுவுமே அரைக்க முடியாது. ஒரே ஒரு ஜார் தான் இருக்கு. சரி, அதான் மிக்சி மாத்தலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டே இருந்தோம். சரி, இப்போ உடனே மாத்திரலாம் அப்படிங்கிற மாதிரி மிக்சி எடுக்க தான் வந்திருக்கோம். மிக்சி வந்து நிறைய வெரைட்டிஸ் வச்சிருந்தாங்க. நாங்கள் இங்கேருந்து போகும்போதே இந்த மிக்சி தான் வாங்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் போனதும் நிறைய பார்த்தோம். கொஞ்சம் அது எங்கள் பட்ஜெட்டை விட கொஞ்சம் அதிகமான ரேட்டு இருந்து, சரி நம்ம இதுவே பார்த்தோம், நமக்கு இதுவே போதும் அப்படிங்கறனால அதையே பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். நான் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க பில் போடுறதுக்கு போயிட்டாங்க. அப்புறம் இந்த வாஷிங் மிஷின்லாம் என்ன ரேட்டு வரும், ஃபுல் ஆட்டோமேட்டிக் அப்படின்னு கேட்டேன். வாங்க மேடம், நீங்களே வந்து பாருங்கன்னு சொன்னாங்க. இல்லை, நாங்கள் இப்போ வாங்குற மைண்ட் செட்டில் இல்லை, ரேட்டு மட்டும் தான் கேட்டேனோன்னா, இல்லை நீங்கள் வந்து பாருங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன் எந்த மிஷின் நல்லா இருக்கும்னு, அதுக்கப்புறம் நீங்கள் வாங்கும்போது அதை கன்சல்ட் பண்ணி வாங்கிக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி, நமக்கும் ஒரு ஐடியா கிடைக்குமேன்ட்டு போய் பார்த்தேன். அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஆட்டோமேட்டிக்கில் ஃப்ரண்ட் லோட் டாப் லோடில் எது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதெல்லாம் கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. சத்தியமாக இவ்வளோ ரேட்டுக்கெலாம் ஃப்ரிட்ஜ் இருக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ஏன்னா அவ்வளோ ரேட்டுக்கு இருக்குது. 1,00,000 ரூபாவா இந்த ஃப்ரிட்ஜெல்லாம். இது எதுக்கு 1,00,000 ரூபா கொடுத்து யூஸ் பண்ணுறாங்கன்னு கேட்டால், 3 டோர் இருக்குது, பீரோல் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாமா. ஹாட் வாட்டர்லேருந்து கூல் வாட்டர் எல்லாமே இதிலே வந்துருமா. அப்புறம் நம்ம நார்மலாக கிச்சனில் யூஸ் பண்ணுற செல்ஃப் மாதிரி அந்த ஃப்ரிட்ஜையும் யூஸ் பண்ணிக்கலாமா. இதுக்கு எதுக்கு 1,00,000 ரூபா கொடுத்து ஃப்ரிட்ஜ் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அப்புறம் நமக்கு எதுக்குன்னு கீழே வந்துட்டோம். கீழே வரும்போதே எங்களோட மிக்சியை எடுத்து பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் பில்லிங்லாம் முடிச்சுட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். வெளியே வந்ததுக்கப்புறம் தான் யோசித்தோம், இந்த மிக்சியை நம்ம எப்படி கொண்டு போவோம், பைக்கில் தான் வந்திருக்கோம், ஃப்ரெண்ட்லேயும் வைக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் யோசித்தோம். ஏன்னா டப்பா கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு. எப்படி பண்ணங்கும்போது பின்னாடி பையன் தான் இருந்து, அம்மா நானும் பாப்பாவும் பிடிச்சி கொடுத்தவங்க மாதிரி பையன் மடியில் வச்சு அழகாக தான் கொண்டு வந்துட்டான். அப்புறம் சரி, வள்ளியூர் வர வந்திருக்கோம், அம்மா எங்கே 20 ரூபா கடைக்கு கூட்டிகிட்டே போகலாம், கூட்டிகிட்டு போமா அப்படின்னனால பையனையும் பாப்பாவையும் கூட்டிகிட்டு வந்திருந்தோம். அன்னைக்கு நான் இப்போ இருக்கும்போது இருக்கிறத விட இப்போ நிறைய வெரைட்டிஸ் கம்மல்லாம் ஸ்டாக் பண்ணியிருக்காங்க. நல்லா இருந்து 20 ரூபாய்க்குலாம் சூப்பராக நிறைய பொருள்லாம் இப்போ ஸ்டாக் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டு அங்கேருந்து கிளம்புனதுக்கு அப்புறமா சந்தியா கஃபேல வந்து காஃபிலாம் குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் பசங்க 2 பேரும் இருந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். வீட்டுக்கு வந்ததும் வேற எந்த வேலையும் பார்க்கல. வந்ததும் இதை தான் ஓப்பன் பண்ணி பார்த்தோம், எப்படி இருக்குது பார்ப்போமே அப்படின்னு. அவங்க அங்கேருந்து தரும்போதே எல்லாம் செக் பண்ணி தான் தந்தாங்க. இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு தடவை அதை செக் பண்ணி பார்க்கணும். அது இல்லாமல் எந்த பொருளை வாங்கிட்டு வந்தாலும் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அதை ஒரு தடவை பார்த்துட்டு வச்சாதான் மறு வேலையே ஓடும். அந்த மாதிரி தான் நாங்களும் இருந்து பார்த்துட்டு இருந்தோம். எப்படி இருக்குது இந்த மிக்சி, நல்லா இருக்கா. மொத்தம் 5 ஜார் கொடுத்துருக்காங்க, ஜூஸரோட சேர்த்து. நான் பிளாக் கலர் தான் வாங்கியிருந்தேன். மீடியம் V-ஸ்டார் மிக்சி தான் வாங்கியிருந்தோம், ப்ரீமியம் மாடல். நான் இந்த மிக்சி வாங்குறதுக்கான மெயின் ரீசன் என்னென்னா, எங்கள் அம்மா வீட்டில் ஒரு 5 இல்லைனா ஒரு 6 வருஷம் இருக்கும். இந்த மீடியம் மிக்சியில் தான் V-ஸ்டார்லேயே ஒரு 3 ஜார் வச்சுன மிக்சி யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது ரொம்ப நல்லா இருக்குது. அது இல்லாமல் இன்னொரு ரீசன் என்னென்னா, அந்த ஸ்பைசி ஜார், இந்த ஜாருக்காகவே இந்த மிக்சி வாங்கினேன்னு சொல்லலாம். ஏன்னா ரொம்ப குட்டியாக நல்லா இருக்குல்ல, அதுக்காண்டி இந்த மிக்சி தான் வேணும்ன்ட்டு வாங்கினேன். நல்லா இருக்குது. ஏன்னா எங்கள் வீட்டில் இதே மாதிரி இன்னொன்று இருக்குது, யூஸ் பண்ணியிருக்காங்க. இஞ்சி பேஸ்ட்லாம் கொஞ்சோண்டு அரைக்கிறதுக்கு இது கரெக்டாக இருக்கும். அதுக்காகவே இந்த சின்ன ஸ்பைசி ஜார் மாதிரி வாங்கினேன். அப்புறமா இது தேங்காய் சட்னி, இந்த மாதிரி சட்னி அரைக்கிறதுக்கு, இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஜார்லாம். அதுக்காகவும் இது வாங்கியிருக்கோம். நல்லா இருக்குல்ல. இது பார்க்கவே நல்லா ஓப்பனாக நல்லா இருக்குது, யூஸ் பண்ணதுக்கு நல்லா இருக்கும். லிட்டு கூட நல்லா வெயிட்டாக கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. கீழே போட்டாலும் உடையாது, அந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து இட்லி தோசை மாவு அரைக்கிறதுக்கு இது யூஸ் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, எல்லாம் கரெக்டு தாங்க. இது நல்லா அரைக்குமா, எல்லாத்துக்கும் ஜார்லாம் தனித்தனியாக இருக்குது, நல்லா அரைக்குமா அப்படின்னு தான் கேட்டேன். நல்லா அரைக்கும் அப்படின்னாங்க. வேற இதில் உங்களுக்கு கொஞ்சம் சவுண்டு இருக்கும் அப்படின்னாங்க. ஏன்னா நான் நிறைய ரிவ்யூலாம் செக் பண்ணி பார்க்கும்போது சவுண்டு இருக்கும், ஆனால் நல்லா கிரைண்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க.
அதுக்கேற்ற மாதிரி சவுண்டு கொஞ்சம் இருக்குது. இருந்தாலும் ஓகே தான், நம்ம மிக்ஸி யூஸ் பண்ணுற டைம் கொஞ்சம் அந்த சவுண்டை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட வேண்டியதான். ஏன்னா நல்லா கிரைண்ட் பண்ணுது. ரொம்ப சவுண்டு அதுக்குன்னு இல்லை, நார்மலாக இருக்குது. நான் வந்து 750 வாட்ஸ் தான் வாங்கியிருக்கேன். இந்த மிக்ஸி யூஸ் பண்ணி பார்த்துட்டு இனி ஃபியூச்சரில் எப்படி இருக்குங்கிறதையும் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். அப்புறமா 20 ரூபா கடைக்கு போயிருந்தோம்ல, அங்கே தான் இந்த கம்மல் எல்லாமே வாங்கியிருந்தேன். இந்த டப்பாலாம் 20 ரூபான்னு தான் சொன்னாங்க. என்னால் நம்பவே முடியலை. உண்மைக்குமே 20 ரூபான்னு நான் கூப்பிட்டு வேற அவங்க கிட்ட கேட்டேன். ஆமாம் அப்படின்னாங்க. நிறைய ரீஸ்டாக் பண்ணியிருக்காங்க, நிறைய பொருள் இப்போ வந்திருக்கு. இந்த மாதிரி டப்பாலாம் நிறைய வச்சுருக்காங்க. ஏற்கனவே 20 ரூபா கடை வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், என்னோட சேனலில் இருக்குது. பார்க்குறாதவங்க பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வேற அந்த கடையில் வச்சுட்டே ஒரு அக்கா, நான் உன்னோட வீடியோவை பார்த்துட்டு தான் இன்னைக்கு கடைக்கே வந்திருக்கேன் அப்படின்னாங்க. என்னால் நம்பவே முடியலை. சும்மா சொல்லாதீங்க அப்படின்னு. உண்மைக்கும் உன்னோட வீடியோவை பார்த்துட்டு தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னாங்க. எனக்கு அதை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்து, நம்ம வீடியோவை பரவாயில்ல இங்கே வரைக்கும் பார்க்காங்களா அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஓகே நண்பர்களே, இந்த மிக்ஸி வாங்க எனக்கு எப்படி காசு வந்துச்சு, நான் வெள்ளிக்கிழமை காலையில் என்னோட அக்கௌண்ட்டில் 5000 கிரெடிட் ஆச்சுன்னு ஒரு மெசேஜ் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு இந்த மெசேஜை நான் பார்க்கும்போது கண்டிப்பாக ஏதாவது ஸ்பேமாக இருக்கும், இந்த மெசேஜை நம்ம ஓப்பன் பண்ணக்கூடாதுன்னு அதை விட்டுட்டேன். அப்புறமா கொஞ்ச நேரம் கழித்து ஒரு அக்கா ஃபோன் பண்ணி உங்கள் அக்கௌண்ட்டில் 5000 ரூபா ஏறி இருக்கான்னு கேட்டாங்க. அப்போ நீங்கள் தான் போட்டு விட்ருக்கீங்களான்னு நான் கேட்டேன். இல்லை, எல்லாருக்குமே கவர்மெண்ட்லேருந்து அமௌண்ட் போட்டு விட்ருக்காங்களாம், உங்களுக்கும் பாருங்கன்னு. ஆமாம், எனக்கும் வந்திருக்கு. ஆனால் இது நம்ப முடியலைங்கும் போது, இல்லை எல்லாருக்குமே வந்திருக்கு, நம்ம தெரு பூரா இன்னைக்கு இதுதான் ஒரு பேச்சு பொருள் அப்படின்னாங்க. நம்பாமல் நானும் அப்புறம் செக் பண்ணி பார்த்தேன், என் அக்கௌண்ட்லேயும் காசு ஏறி இருக்குது. நான் அதுக்கப்புறமா என்னோட ஹஸ்பண்ட்டையும் ஃபோன் போட்டு சொன்னேன், இப்படி நம்ம அக்கௌண்ட்டில் காசு கவர்மெண்ட்லேருந்து போட்டு விட்ருக்காங்களாம் அப்படின்னு. அப்போ அவங்க சரி நீ மிக்ஸி வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தால, அப்போ நம்ம மிக்ஸி வாங்கிடுவோம், வச்சுட்டே இருக்காத, கண்டிப்பாக வேறு ஏதாவது செலவு தான் வரும் அப்படின்னாங்க. ஏன்னா இப்போ சமீப காலமாக எங்கள் வீட்டில் அந்த மாதிரி தான் நடந்துகிட்டே இருக்குது. நல்லா ஓடின மோட்ரு காலையில் ரிப்பேர் ஆயிடுது, பைக்கில் போயிட்டே இருக்கும்போது அது நடு ரோட்டில் நின்று போயிடுது, ரிப்பேருங்கிற மாதிரி போயிடுது. அதனால் நீ போய் உடனே மிக்ஸி அப்போ எடு, யூஸ்ஃபுல்லாக அது இருக்கும் அப்படின்ட்டாங்க. அதனால் நானும் டக்குன்னு கிளம்பி நானும் மிக்ஸி வாங்கிட்டு வந்துட்டேன். கரெக்டாக கவர்மெண்ட்லேருந்து 5000 ரூபா போட்டு விட்டுருந்தாங்க. நாங்கள் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 70 ரூபா மட்டும்தான் பே பண்ணோம். கரெக்டாக 5070 ரூபா தான் இந்த மிக்ஸி. இந்த ரேட்டுக்கு இந்த மிக்ஸி ஒர்த்தாங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு. எல்லாருக்கும் அக்கௌண்ட்லேயும் 5000 ரூபா ஏறி இருக்கா, யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணிங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த காசை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ஏன்னா இது நம்ம காசு தான். திடீர்னு பையன் ரொம்ப இருமிக்கிட்டே இருந்தான். அதனால் பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் அவனுக்கு ஊசி போட்டுட்டு இப்போ வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா இருக்கான், இருமல் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. வர பிப்ரவரி 22ஆம் தேதி எங்கள் ஊரில் இருக்கிற பெரிய கோயிலில் கும்பாபிஷேகம், அதுக்கான வேலைலாம் அங்கே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு. நீங்கள் லைக் கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். அதுக்காக தான். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.